ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1. ஃபர்ஸ்ட் கொஷின், ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் ஆல் த டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் பி. ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கொடுக்குறது எல்லாமே ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏபிசி, இந்த ஏபிசியில் ஏபி 40, பிசி 41, ஏசி 9 சொல்லியிருக்காங்க. இதில் லாங்கஸ்ட் சைடு எது? நம்மளுக்கு லாங்கஸ்ட் சைடு ஃபிகரை பார்த்து கண்டுபிடிக்க முடியாட்டாலும் நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது 9, 40, 41. அப்போ லாங்கஸ்ட் சைடு 41. இதுதான் என்னென்னா ஹைபார்டினியூஸ் சைடு. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எது லாங்கஸ்ட் சைடோ அதுதான் ஹைபார்டினியூஸ் சைடு. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் பின்னு நம்மளுக்கு மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்போது ஆங்கிள் தீட்டா ஆங்கிள் பியில் தான் இருக்குது. தீட்டாவுக்கு எது ஆப்போசிட் சைடு? ஏசிங்கிறது இந்த தீட்டாவுக்கு இதுதான் ஆப்போசிட் சைடு. இதுதான் ஆப்போசிட் சைடு. சப்போஸ் தீட்டா இங்கே இருந்ததுன்னா, தீட்டா சியில் இருந்ததுன்னா இது ஆப்போசிட் சைடு. தீட்டா இப்போ பியில் இருக்கிறதுனால ஏசி இதுதான் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு. அப்போ இன்னொன்று என்ன இருக்குது? இதுதான் அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இது கிளியராக ஆயிடுச்சுன்னா நம்ம 6 ரேஷியோஸும் ஈஸியாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சைன் தீட்டா. சைன் தீட்டா ஈக்குவல் டு opposite side divided by hypotenuse side. Opposite side எவ்வளோ? 9, hypotenuse side 41. 9/41. எக்ஸாமில் நீங்கள் இதை ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. sin theta equal to 9/41 எழுதலாம். sin theta sin bன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா பியில் தான் தீட்டா இருக்குது. நம்ம sin bயை தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ sin b equal to opposite by hypotenuse equal to 9/41. அடுத்தது cos b. ஏன்னா பியில் தான் தீட்டா இருக்குது. அதனால் சைன் பி காஸ் பி டேன் பி அப்படி தான் ரைட் பண்ணோம். அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபார்டினியூஸ் சைடு. அட்ஜசன்ட் எவ்வளோ? 40. 40 டிவைடட் பை 41. அடுத்தது டேன் பி. டேன் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு எவ்வளோ? 9, adjacent side 40. அடுத்தது 6 ரேஷியோஸ். சைனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிகன் பி. கொசிகன் பி ஈக்குவல் டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் வரும் ஹைபார்டினியூஸ் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. ஹைபார்டினியூஸ் சைடு 41/9. காசுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன் பி. ஹைபார்டினியூஸ் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 41 டிவைடட் பை 40. உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வரும். சைன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் என்ன வரும்னா கொசிகன் தீட்டா. இங்கே எஸ்ன்னு வந்தால் இங்கே சி, காசு இங்கே சின்னு வரும்போது இங்கே எஸ். இந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்ன்னு வந்தால் சி, சின்னு வந்தால் எஸ். டேனுடைய ரெசிப்ரோக்கல் காட். காட் பி ஈக்குவல் டு adjacent by opposite. 40 divided by 9. முடிஞ்சது. தேங்க்யூ.